ஹலோ வியூவர்ஸ், இது ஏவி ரிசீவர் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டியர் டவுன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ டியர் டவுன்னா என்னதுன்னா செட்டை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பிரித்து அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து காட்ட போகிறேன். ஸோ தமிழில் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் தான் ஃபஸ்ட்டாக வந்து போடுறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஃபாரினில் போடுவாங்க, டியர் டவுன் வீடியோ அப்படின்ட்டு. ஸோ நம்மளும் இந்த மாதிரி புதுசாக இனிமேல் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஏவிஆருக்குள்ளே என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறது நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க இல்லையா, அதுக்காக தான். ஸோ இது என்ன ஏவிஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெனானில் 2700H. ஆக்சுவலாக இந்த ரிசீவர் வந்து கம்ப்ளைண்ட்டுக்காக நம்மக்கிட்ட வந்திருக்குது. ஸோ நம்ம கம்ப்ளைண்ட்டும் பார்த்து கொடுக்கணும். சர்வீஸ்க்காக வந்த செட்டு தான் இது. ஸோ எப்படினாலும் நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஓப்பன் பண்ணுறனால அதுக்குள்ளே நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காமிச்சோம்னா உங்களுக்கும் ஏதாச்சும் யூஸ் ஆகும். உங்களோட இப்போ நீங்களே 2700H வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேல்ஸ் வீடியோ, சர்வீஸ் வீடியோ அண்டு செட்டிங்ஸ் வீடியோ எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம வந்து போட்டுட்டு தான் இருப்போம். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த டைம் லேப்ஸில் போட சினிமா கட் பண்ணிவிட்டு ஈஸி அந்த டைமில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செட்டை இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே டியர் டவுன் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக டஸ்ட்டு ஓவராக இருக்குது. எல்லா இடத்துலையுமே இதெல்லாம் ஃபுல்லாக நூலாம்படை பிடிச்சி போய் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஃபுல்லாக கிளியர் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் இந்த ஹியோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ப்ளூடூத்து, ஒய்ஃபை, ஹியோஸு அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய போர்டு இது. இது வந்து மெயின் போர்டு, HDMI போர்டு, சரிங்களா. இது வந்து பவர் போர்டு, நம்ம பின்பக்கம் கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை போர்டு. பவர் சப்ளை போர்டு மூலமாக இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர். இது போர்டுக்கு நேர கீழே கொடுத்துருக்குறாங்க டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து ஃபுல்லாக ஆம்ப்ளிஃபையர் போர்டு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆம்ப்ளிஃபையர் போர்டு. இது வந்து 7.2. ஸோ 14 டிரான்சிஸ்டர் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு உள்ளே தெரியுதா, இந்த கருப்பு கலரில் உள்ளே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து டிரான்சிஸ்டர். ஸோ வெளியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர்லேருந்து வரக்கூடிய ஹீட்டை வெளியே தள்ளுறதுக்கு உண்டான ஹீட் சிங்க்கு. ஸோ பெரிய ஹீட் சிங்காக கொடுத்துருக்குறாங்க. தென் கீழே ஒன்று தெரியுது பாருங்கள், இதில் ஒரு போர்டு இருக்குதா, இதுதான் வந்து கெப்பாசிட்டரு, அப்புறம் ஸ்பீக்கர் அவுட்டு, அப்புறம் ஏசியை டிசியாக மாற்றுறதுக்கு உண்டான அந்த அது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர்ற அவுட் எடுத்து இதில் கொடுத்து இதில் தான் அந்த பவர் கெப்பாசிட்டரு, டயோடு இதெல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதன் மூலமாக தான் நமக்கு ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே கரண்ட்டு போகிறது. அந்த மாதிரி கரண்ட் சமாச்சாரங்களுக்கு உண்டான தேவையான போர்டு. தென் ஸ்பீக்கர் டெர்மினல் வெளியில் வருது பார்த்திங்களா, ஸோ அந்த லைன் அவுட்புட்டு, ஸோ அது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த உள்ளே தெரியுது பார்த்திங்களா, இதுதான் வந்து பவர் கெப்பாசிட்டர் அப்படின்ட்டுன்னு சொல்கிறது, ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டர் இது. ஸோ இது எல்லா ஏவி ரிசீவருமே கொடுத்துருப்பாங்க. ஹையர் எண்டு போக போக அதோட மைக்ரோ ஃபேரட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். தென் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இதில் தான் அந்த டாக்கு, டிடிஎஸ்க்கு உண்டான சிப்பு, எல்லா சிப்பும் இதில் தான் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பேனாசோனிக் சிப்பு. இது டஸ்ட்டு பயங்கர டஸ்ட்டாக இருக்குது. இதுதான் வந்து டிஏசி, டிஜிட்டல் டு அனலாக் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த சிப்பு தான் பார்த்திங்கன்னா இது. இதில் தெரியுதா, PCM 102A 1 2 3 4.
ஸோ இது வந்து ஸ்டீரியோ 2 சேனல் டாக் சிப்பு இதான். பிசிஎம் டெக்ஸஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த டிஐ அந்த கம்பெனிக்காரங்க போடக்கூடிய சிப்பு தான் பிசிஎம். இதுதான் டாக் சிப்பு, டிஏசி டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டரு. ஸோ இதுதான் அந்த சிப்பு. எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். நம்ம கேட்குறோம் இல்லையா டாக் இருக்குதா அப்படின்ட்டு, அந்த டாக் சிப்பு தான் இது. 4 டோட்டலாக 8. இது 7.2 அப்படிங்கிறனால 7.1 தான் ஆக்சுவலாக. ஒன்றை தான் சப்வூஃபரில் வந்து ஒரு அவுட்டு தான் வரும். இதில் ஒன்றை தான் பேரலல் பண்ணி 2ஆக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் 8. ஸோ அதுக்கு உண்டான சிப்பு இது. ஓகே வியூவர்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் செட்டை. ஸோ ஒரு ஏவி ரிசீவரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். தென் இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே போர்டு, இது எல்லாமே டிஸ்பிளே இன்புட் வாங்கி நமக்கு உள்ளே கொடுக்கணும் பார்த்தீங்களா. ஸோ அந்த டிஸ்பிளே போர்டு தான் இது. ஓகே, ஸோ டியர் டவுன் வீடியோ அவ்வளோதான். ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினாலும் லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.